Hi friends, welcome to Crown Tasty சமையல். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபியை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். காரக்குழம்பு வகைகளுக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாப்பாடு மட்டும் இல்லாமல் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சுவையான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் பேனில் 600 mlலேருந்து 750 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 600 ml சேர்க்கும்போது கெட்டியாக இருக்கும். நீங்கள் 3/4 லிட்டர் அதாவது 750 ml சேர்க்கும்போது கொஞ்சம் இலகலாக இருக்கும். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதை விட அதிகமாக சேர்க்க வேணாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இப்போது இதில் 200 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வடிகட்டி அந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் 1-2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லை பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு சின்ன சைஸில் இருக்க தக்காளிலேயே பாதி அளவு தக்காளியை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இது 4 பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் இருந்தது. அதை 1-2 இடித்து இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். இது போல் இடித்து சேர்த்துக்கோங்க. நிறைய விதைகள் இருந்ததுன்னா சேர்க்காதீங்க. அதற்கு அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேருங்க. இந்த பச்சை மிளகாவும் தனி மிளகாய் தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் ஒரு புளியங்கொட்டையை விட சின்ன சைஸில் இருக்கிறதா பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயோட விதைகள் தான் நம்மளோட உடம்புக்கு கெடுதி. நல்லா முத்தின பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகளை தட்டி எடுத்துடுங்க. இது போல் நல்லா கொதி வந்த பிறகு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடின பிறகு இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க. இது மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் ஃப்ளேமை கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு 4 விசில் கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதனோட 5 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோம்போட வாசனை இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு பிடிக்காதவங்க சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய ஒரு விழுதாக நான் அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு மைய விழுதாக வேணான்னு நினச்சிங்கன்னா ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. முந்திரி பருப்பு வீட்டில் இல்லை அப்படின்னு யோசிக்க வேணாம். முந்திரி பருப்பு இல்லாத சமயத்தில் இதுலேயே நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள உடைச்ச கடலை சேர்த்து அரைச்சிங்கனாலும் கூட போதுமான அளவாக இருக்கும். இப்போது ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். எப்பொழுதுமே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு தான் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். இப்போ கலந்து பார்க்கலாம். இந்த பருப்பை பார்க்கும்பொழுது பருப்பு குழையாமல் ஆனால் இந்த ஒவ்வொரு பருப்பும் நல்லா அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு வெந்து வந்திருக்கும். அதாவது இதற்கு மலர்ந்த பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது போல் கரண்டி வச்சு அழுத்தினாலோ கையில் அழுத்தினாலோ உடனே நல்லா அழுந்தோம். இந்த பக்குவம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டு இதில் 200 கிராம் அளவுள்ள கோஸை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. கோஸ் இது போல் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ண வேணாம். அதை சாப்பிடும் பொழுது நமக்கு நீளமாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் நீங்கள் அது போல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கூட்டுன்னு வரும்பொழுது இது போல் பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்து வரட்டும். இது போல் நமக்கு வெந்து வரணும். கோஸ் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அதாவது 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கோஸ் நல்லா வெந்துடும். கோஸ் 90% நல்லா வெந்த பிறகு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்போட அளவு உங்களுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். முதல்ல பார்த்திங்கன்னா காய் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதில் உப்பு அதிகமாக சேர்த்துடுற மாதிரி ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்காக நல்லா வெந்த பிறகு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு சேர்த்து அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் இது மிதமான தீயில கொதிச்சா போதும். இந்த விழுது சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஏற்கனவே இது நல்லாவே வெந்துருச்சு. விழுது சேர்த்த உடனே பாருங்கள் இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் வெந்து கொதிச்சு வரும்பொழுது அந்த மணமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போல் ஒரு கொதி வரும். 4-5 நிமிஷத்துக்கு எல்லாமே வந்துடும். அது வரைக்கும் வேக வச்சா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு வேக வைங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த அளவு கரெக்டாக நம்ம செய்யும் பொழுது தான் நம்மளோட சமையல் நல்ல ஒரு சுவையாகவும் அதே சமயத்தில் அந்த மனம் மாறாமலும் இருக்கும். இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதில் தாராளமாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணும். கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேருங்க. சிலருக்கு கோஸோட ஸ்மெல்லே பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க கூட இது போல் நம்ம கூட்டு சமைக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போது இதை உடனே வேறொரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால கலர் மாறாமல் நல்ல ஒரு அழகான கலர்லேயே மெயின்டைன் ஆகும். தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரியட்டும். எப்பொழுதுமே கடுகு பொரிஞ்ச பிறகு தான் நம்ம சீரகம் சேர்க்கணும். சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாய் குண்டு மிளகாவாக இருந்தது, அதனால் அதை இது போல் கிள்ளி எடுத்து சேர்த்துருக்கேன். அதில் நிறைய விதைகள்லாம் இருக்கும், அதனால் விதைகள் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீல மிளகாவாக இருந்ததுன்னா அப்படியே கிள்ளி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு முறை இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாகவே கருத்து போயிடும். அதனால் இந்த தாளிப்பை எடுத்து கூட்டில் நம்ம உடனே சேர்த்துட போகிறோம். நான் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இது போல் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப திக்காக மாறாது, கலரும் மாறாது. சர்வ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நமக்கு பார்க்குற போதே சாப்பிட்ணும் அப்படின்னு தூண்டுற அளவுக்கு இருக்கும். கோஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.